ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஜினி அலன்ட்ராஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி வந்து ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க இந்த ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இன்றைக்கி வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து, 1.5 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, காய்ச்சாத பால், 3 ரோஸ் எடுத்து அதை வாஷ் பண்ணி அதை பெட்டல்ஸை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். அது கூடயே வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இதை ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் அந்த 3 ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக வந்து காய்ச்சாத பால் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா உளுந்து, அந்த அரிசி, அதையும் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா பால் சேர்த்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொண்டு வந்துடலாம். இதை நம்மளோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து கழுத்துலையும் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து அழுக்கு, டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். சப்போஸ் சன்னால் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து உங்கள் கலர்லாம் சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த இழந்த உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து அந்த கலர் வந்து மறுபடியும் உங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுனால கிடைக்கும். பிம்பிள்ஸ் வராது. சப்போஸ் பிம்பிள்ஸ் இருந்தாலும் மறைஞ்சு அந்த தழும்பு கூட இல்லாத அளவுக்கு மறைஞ்சிரும். அதே மாதிரி கருமை, அதாவது உங்களுடைய கழுத்து பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கழுத்து முன்பக்கம் பின்பக்கத்தில் நல்லா பிளாக் கலராக இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கருப்பு பிரச்சனையும் மாறிடும். அதே மாதிரி ஈவனாக ஸ்கின் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து டார்க்காக ஒரு இடத்துல வந்து லைட்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து இதை யூஸ் பண்ணால் ஈவனான ஸ்கின் டோன் வந்து கிடைக்கும். சுருக்கம் எல்லாம் மறைஞ்சு உங்களோட ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி ஒரு யங்கான லுக் கொடுக்கும். இது ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின் இருக்கவங்க 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் இது ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அதே மாதிரி வீக்லி வந்து இதை நீங்கள் வந்து 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். உளுந்து இருக்கு இல்லையா, அது வந்து உங்கள் கலரை நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.